முன்னாள் IPS அதிகாரியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவருமான அண்ணாமலை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வழங்கப்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை தமிழக அரசியலில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. இதன் மூலம் பாஜக கிராம அளவிலும் பரவலாக அடையாளம் பெற்ற கட்சியாக பொதுமக்களால் பார்க்கப்பட்டது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் மற்றும் கூட்டணி அரசியல் காரணமாக பாஜகவில் உச்சகட்ட பூசல்கள் ஏற்பட்டதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கியதை அடுத்து அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் ஏமாற்றம் ஏற்பட்டதாகவும் சமூக வலைதளங்களில் அது வெளியிடப்பட்டதாகவும் கூறப்பட்டது. தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பும் வழங்கப்படும் என்று பாஜக தலைமை தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை அவருக்கு எந்த தேசிய பொறுப்பும் வழங்கப்படவில்லை. இதனால் அண்ணாமலையின் அடுத்த அரசியல் பாதை குறித்து பல்வேறு ஊகங்கள் எழுந்து வருகின்றன. இந்த சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்காக சிங்காநல்லூர், விருகம்பாக்கம், காரைக்குடி உள்ளிட்ட 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் அந்த பொறுப்பிலிருந்து தற்பொழுது விலகுவதாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். கோவையில் நேற்று தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உள்ளதால் அவரை கவனிப்பது தற்போது முக்கியம் என்று தெரிவித்திருக்கிறார். குடும்ப பொறுப்புகள் காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவேனா இல்லையா என்பது தற்போது உறுதியாகவில்லை என்றும் காலம்தான் அதற்கு பதில் சொல்லும் என்றும் அண்ணாமலை கூறியது அவரது தேர்தல் அரசியல் குறித்து மேலும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதற்கிடையே SP சேகர் தனியார் தொலைக்காட்சிகளுக்கு அளித்த பேட்டியில் அண்ணாமலை பொறுப்பிலிருந்து தானாக விலகவில்லை, அவர் விலக்கப்பட்டுள்ளார் என்று கூறி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் அண்ணாமலை தேர்தல் பணிகளில் ஈடுபட்டால் பாஜக வெற்றி பெறாது என்றும் அவருடைய செயல்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தார். மற்றொருபுறம் திமுக அமைச்சர் சேகர்பாபு அண்ணாமலை விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்தபோது அண்ணாமலை தற்போது கட்சியில் எந்த நிலையில் உள்ளார் என்பதே தெரியவில்லை என்றும் அவரை அவருடைய சொந்த கட்சியே புறக்கணித்து உள்ளதாகவும் விமர்சனம் செய்திருந்தார்.